கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 78, 79 வசனங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர். யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவர் இந்த பூமியில் வந்த மேன்மையை குறித்து அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தாராம்? 78வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். எதற்காக வருகிறார்? எதற்காக இந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது தெரியுமா? இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர. இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு. பொதுவாகவே வெளிச்சம் போயிட்டுனாலே நம்ம வீட்டில் இருந்தால், நம்ம பிள்ளைங்க இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துரு, நீ எங்கே இருக்கிறையோ அங்கேயே நில்லு. ஏன் தெரியுமா? இருளில் முன்னேற முடியாது. இருளில் தடுமாறி விடுவோம். இருளில் தவறி விழுந்து விடுவோம். இருளில் என்ன உண்டாகும்? தடுமாற்றமும் வீழ்ச்சியும் பயமும் தான் உண்டாகும். பாவம் எப்பொழுது மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கை இருளில் தான் இருக்கிறது. இந்த இருள் என்பது மரண இருள், மரணத்தை நோக்கி கொண்டு செல்லுகிற இருள். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த இருளில் இருந்து வெளியே கொண்டு வர வெளிச்சம் தரதான் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பாக்கியம், எத்தனை மேன்மை! கர்த்தர் அடியனுக்கு சில பாடல்களை தந்திருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஒன்று உண்டு. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இன்னைக்கு நான் மகிழ காரணம் என்ன தெரியுமா? நான் இருளில் உட்கார்ந்திருந்தேன். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் கிருபையா என்னை சந்தித்து என்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இந்த பூமியில் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் நம்மை கிருபையாய் சந்தித்தது. வெளிச்சம் தந்தார், இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். விசுவாசத்தை துவக்கி அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், வெளிச்சம் தரவும், சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் வெளிச்சத்தை தருவார், நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி செல்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. நல்ல தகப்பன், எங்களை கிருபையாய் சந்தித்தவரே, உம்மை சொந்தமாய் கொண்டது எங்கள் பாக்கியம். இதை விட பெரிதான மேன்மை இல்லை. எங்களுக்கு வெளிச்சம் தரவும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தவும், எங்களை கிருபையாய் சந்தித்த எங்கள் அருணோதயமே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மை உயர்த்தி பணிகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.